Welcome back to another episode of The Star Next Door with Raji, powered by Vivid Digital Media. Who is a star? திரையுலகத்தில் சாதிக்கிறவங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களா, இல்லை எல்லாராலையும் அதிகமாக பேசப்படுறவங்களா? If you're somebody that has immense talent, passion, hard work, அது எல்லாமே மீறி சொசைட்டியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே you are a star and you have your own sky. அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம எபிசோடில் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். Now everybody is thinking இல்லை நான் புது ஆட்களை கொண்டு வந்து இல்லை படித்த ஆட்களை கொண்டு வந்தேன்னா there's more chance. Very tough. ஒரு உமனாக அதுதான் சேஞ்ச். அன்றைக்கி அவ்வளோ ஓப்பனாக பேச முடிஞ்சது, இன்றைக்கி அப்படி பேச முடியல. நாட்டில் மாற்றம் எப்போ வரும்னா பெண்கள் அதிகமாக அரசியலுக்கு வந்தால் மாற்றம் வரும். நீ என்கிட்ட சொல்கிறதுக்கு பயம்னா நீ தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் போ அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம இதை தடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு இந்தியாலேயும் இந்த ஜாம்பி ட்ரக்கு போகுது. யாருக்கு போகுது? இதுலேருந்து என்ன நமக்கு நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னா சைபர். Welcome Mr. Ashok Srinidhi, a social activist and a politician. Hi, how are you doing? Hi, I'm good, thank you. How are you? I'm good. Thank you so much for coming. Thank you. Ashok, so நீங்கள் ஒரு social activist and a politician. First, as a social activist, I would like to ask you some questions. So being a social activist is actually not easy. You have to have opinions that might offend a group of people, and a group of people might be okay with you. You have to be very thick-skinned. Also, sometimes it could bring a little bit of danger into your life as well, and you have your fair share of experiences. Tell us about that one quality. Did you imbibe it in you, or were you just born with it? சின்ன வயசுலேருந்தே நீங்கள் எப்படி தானா? Did you have that thing in you to question authority? மேபி சர்டன் டைம்ஸ் வந்து சில குவாலிட்டிஸ் வந்து பிறக்கும் போதே வந்திருக்கோம். பட் சில சமயங்கள் நம்ம வந்து இப்போ ஒர்க்குக்காக நம்ம ப்ரொஃபஷனுக்காக நம்மளே வந்து அதை பில்ட் பண்ணிக்குவோம். நான் ஹாஃப் அண்ட் ஹாஃப் சில விஷயங்கள் நான் கண்டிப்பாக எதிர்த்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே நினைப்பேன். சில விஷயங்கள் ஆஃப்டர் நான் இந்த ஒரு ஆக்டிவிஸ்ட் ஆனதுக்கப்புறம், ஒரு பாலிட்டிஷியன் ஆனதுக்கப்புறம் நான் இன்னும் தைரியமாக கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளேயே பில்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இட் இஸ் ஹாஃப் அண்ட் ஹாஃப் அந்த மாதிரி. So the current younger generation, the Gen Z, they'd rather be apolitical than have political views. ஒரு மதில் மேல் பூனை மாதிரி, நான் இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை. பட் என்னென்னா, no matter what opinion you have regarding politics, there is a term. They will use a term for you. If you're somebody that will, support the ruling party, you have a term. If you're not, then you have a term. If you're somebody who is very diplomatic, again you have a term. But in the current generation is not very thick-skinned to able to accept that. Also in the politics related and a complicated and a conversation vechika nariya per ready illa. They call themselves very rational and educated. They think it's very outdated and to sit and talk about politics like that. So what would you like to tell those people? See, நான் வந்து பேசிக்காக என்னோடய கேரக்டர்ஸ்கிட்டே சொல்கிறது, எனி பாயிண்ட் ஆஃப் லைஃப் உனக்கு வந்து ஒரு 40% ஆஃப் த பீப்புள் வந்து உனக்கு அப்போஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிள், நான் 10 பேர் இருக்கிறாங்க ஒரு ரூம்குள்ளே அப்படின்னா, நீ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது உனக்கு வந்து 6 பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் யூ ஓன் யூ ஆர் இன் அ வெரி குட் ஸ்டேட். உன்னால் வந்து நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து there be more people. எக்ஸாம்பிள், ஐ பிகம் an MLA. ஏன்னா வந்து ஒரு 60% ஆஃப் த பீப்புள் அவுட் ஆஃப் 10, 6 பேர் வந்து என்னை வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போவுமே வந்து என்னை அப்போஸ் பண்ணிவிட்டு அப்போசிஷன் இருக்கும். அவங்க வந்து 40% வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து கீழே இறக்கி பேசிகிட்டு இருப்பாங்க, உங்களை தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன நல்லது செஞ்சால் கூட அது தப்பாக பேசுவாங்க. ஸோ 40%. உங்களோட பேட் டைம்ஸ் உங்களுக்கு வந்து போஸ்ட் போயிடுது, உங்களுக்கு வந்து எந்த பதவியும் இல்லை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸ். நீங்கள் வந்து அப்போசிஷனாக இருப்பீங்க. ரூலிங் பார்ட்டியில் இருக்கிற இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு 60% பார்த்தீங்க அப்படின்னா they'll be opposing you. உங்களை வந்து மோசமாக திட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்போ யார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிறதுக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது 60% ஆஃப் த பீப்புள் உங்களை வந்து அப்போஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அவுட் ஆஃப் 10ல் 6 பேர் எடுத்து பேசிட்டு இருப்பாங்க. நியூட்ரல் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா 50-50.
அந்த நியூட்ரல் டைம்ஸ்லேயும் 50% வந்து உங்களை கேவலமாக பேசிகிட்டு இருப்பான், திட்டிகிட்டு இருப்பான். இன்னொரு 50%, அதாவது அந்த 10ல் 5 பேர் வந்து உங்களை சப்போர்ட் பண்ணி உங்களை புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பான். ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் லைஃப் யூ வில் ஹாவ் அட்லீஸ்ட் 40%, அதாவது 10ல் 4 பேர் உங்களை வந்து தப்பாக தான் பேசிகிட்டு இருக்க போகிறான். ஸோ நான் என் கேடஸ் கிட்ட சொல்லுவேன், இதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து இதை ஏற்றுக்கக்கூடிய சக்தி வந்துடணும். முதல்ல என்ன பேசினாலும் நமக்குன்ட்டு ஒரு ஐடியா இருக்கணும், ஒரு ஒப்பீனியன் இருக்கணும். அப்போ வந்து அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிடு. ஆனால் அந்த ஒப்பீனியனுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம கிரவுண்ட் ரிசர்ச் பண்ணி, ஆமாம் இது உண்மையாலுமே இது தப்பு, இது கரெக்டு அப்படிங்கிறது வரணும். வந்ததுக்கப்புறம் நோ ஸ்டெப்பிங் பேக், நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல் சோஷியல் மீடியா ஆப். அது வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு. யூ டூ வாட் எவர் யூ டூ, நீங்கள் அடுத்த நாள் சோஷியல் மீடியாவில் ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆயிடுவீங்க. எங்கேயோ இருந்துட்டு வேணாலும் ஒரு வீடியோ பார்ப்பாங்க, அவங்க வந்து உங்களை கொஸ்டின் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலை. அப்போது இந்த நெகட்டிவிட்டி பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ நம்ம இப்படி ஒரு கமெண்ட் போட்டோம்னா நம்ம ஃபேமிலி என்ன நினைப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்ம ஒரு ஒப்பீனியன் இப்படி சொல்லிட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் எக்கச்சக்கமாக ஆகுது. ஏன்னா இப்போ வந்து இந்த ஜென்சிங்கிற இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி ட்ரிவன். எனக்கு வந்து என்னோடய எமோஷன்ஸை கொடுத்து தான் நான் வந்து அதை பார்க்குறேன், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறேன். அப்படிங்கும்போது யாராவது ஒன்று தப்பாக பேசிட்டாங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது நாங்கள் இந்த இதுலேயும் பார்க்குறோம். எலெக்ஷன் ரிசல்ட்ஸு, எலெக்ஷன் ஓட்டிங் இதுலேயும் பார்க்குறோம். இந்த ஓட்டு போடுறது பார்த்திங்கன்னா இந்த ஜென்சியெல்லாம் வரதே இல்லை. தே டேக் இட் அஸ் அ ஹாலிடே. அன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹாலிடேவை எடுத்துக்கிட்டே அது பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி ஓட்டிங் டே வந்து ஃப்ரைடே அன்றைக்கி. அப்போ உங்களுக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே லீவ் மாதிரி வர வச்சுக்கிட்டு ஒரு டூர் போயிடுறாங்க. ஏன்னா என்ன பண்ணாலும் மாற்றம் வரமாட்டேது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் உள்ளே கொண்டு வந்துக்கிட்டு நம்ம எதுக்கு நான் ஓட் போடணும், அதுக்கு நான் வந்து என்ஜாய் பண்ணலாமே, என் பேஷனை ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மனநிலைக்குள்ளே போயிட்டாங்க. விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். நம்ம ஒப்பீனியனை வைக்க நம்ம கொஸ்டின் பண்ண அப்போ தான் வந்து சேஞ்சே நடக்கும். சேஞ்ச் டஸ் நாட் ஹேப்பன் இமீடியட்லி. நான் உடனடியாக இன்றைக்கி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நாளைக்கு மாறிடுதுன்னா அப்படின்னா நடக்காது. எனி திங் தட் ஐ டேக், நான் வந்து நம்ம ஊருக்கு நிறைய ஐ வில் ஃபைட். அதில் ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் ஹேப்பன் இன் 3 months, 6 months, 9 months, 1 yearலாம் நடக்கவே நடக்காது. எந்த விஷயமே பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் மினிமம் ஆஃப் 2 years. மினிமம் ஆஃப் 2 years வந்து ஒரு விஷயமும் 2 years-ஆக, நான் 5 years-ஆக ஃபாலோ பண்ண விஷயம் இருக்கும், 10 years-ஆக ஃபாலோ பண்ணுற விஷயம் இருக்கும். அதெல்லாம் அப்படி ஃபாலோ பண்ணி தான் நம்ம சேஞ்சே கொண்டு வர முடியும். பட் ஜென்சி வந்து தே வாண்ட் இமீடியட் ரிசல்ட், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், இன்ஸ்டன்ட். இன்றைக்கி நான் வரேன்னா இன்றைக்கே வந்து நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடணும், இன்றைக்கி நான் கொஸ்டின் கேட்டேன்னா நாளைக்கே எனக்கு வந்து பதவி கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால அந்த ஒப்பீனியன் வந்து வைக்கிறதுக்கு இப்படி ஸ்ட்ராங்காக உடனடியாக ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ரிசல்ட் வரலைன்னா வேறு மாதிரி ஒரு ரியாக்ஷன் எடுத்துறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒப்பீனியனே வைக்க மாட்டேன். இது ரெண்டுமே தவறானது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவேன். இப்போது அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி பேர் சொல்லலான்னா சொல்கிறேன். ஒரு ஸ்டார் வந்து ஆரம்பிக்கிறாரு, அதில் ஒரு சின்ன பொண்ணு போய் ஜாயின் பண்ணுது, ஒரு 4 வீடியோ போடுது. அடுத்த நாள் மேடையில் ஏற்றலை அப்படின்னோடனே இந்த பார்ட்டியே வேணாம், இத்தனை நாள் நான் பேசினது, இத்தனை நாள் வீடியோலாம் பண்ணது வேறு, நான் அப்படியே போய் நான் இன்னொரு பார்ட்டி அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் என்ன பார்ட்டி இருப்போ அவங்க கூட போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லி போகிறாங்க. ஸோ அது மாதிரி ஒன்றே ஒப்பீனியன் வச்சா இமீடியட் ரிசல்ட் வேணும், இல்லைன்னா அப்படியே குதிக்கிறேன். இந்த மைண்ட் செட் வந்து முதல்ல போகும். எனி சேஞ்ச் தட் யூ வாண்ட் டு பிரிங் இன் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு வர முடியும். Do you think it's okay to be apolitical? I personally feel long term it's a little dangerous. Somebody with no opinion, how are you going to establish a rule? Because we are the kingmakers at the end of the day, we people. So if you're apolitical, then how is it going to work? Because nota வந்து government உருவாக்காது. You have to choose one side at the end of the day. So do you think being apolitical is okay? நான் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம்னா இந்த நோட்டாக்கு நான் ஓட்டு போட்டேன், எனக்கு யாரையுமே பிடிக்கல, நான் ஓட்டு போட்டால் என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறவங்கள நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நம்ம வந்து ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்துட்டு நின்றுட்டுருக்கோம். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளோட ஒப்பீனியனை வைக்கணும். நோட்டா என்றைக்குமே வந்து வின் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா திஸ் அ ஹியூஜ் பாப்புலேஷன். ஏதாவது ஒரு முறை இவ்வளோ காலத்தில் நோட்டா வந்ததுக்கப்புறம் ஒரு முறை நோட்டா ஜெயிச்சு அந்த எலெக்ஷனை கேன்சல் ஆகி அப்படியெல்லாம் நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா?
பாசிபிலிட்டியே இல்லை, அது நடக்கவும் போகிறதில்ல. ஸோ அப்போ நம்ம வாட் வி ஷுட் டூ, நம்ம ரதர் தென் வேஸ்டிங் த ஓட், எனக்கு வந்து நான் பாலிடிக்ஸ் பற்றியே நான் பார்த்துக்க மாட்டேன், நான் பொலிட்டிக்கலாக நான் அதை பற்றியே பேச மாட்டேன், அதனால எனக்கு என்ன சேஞ்ச் ஆகும், இப்படி இருக்கிறது சுத்த மோசமான ஒரு விஷயம். வி ஷுட் ஹாவ் அவர் ஒப்பீனியன். அதில் அந்த ஒப்பீனியனில் யார் கொஞ்சமாச்சு அதில் அந்த லைனில் வராங்களோ அவங்களுக்கு அந்த ஓட்டை போட்டு அப்போ நம்ம சொல்ல தான் அவங்களும் சேஞ்ச் ஆகிட்டே வருவாங்க. எக்ஸாம்பிள், நம்ம இப்போது ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி ஒரு நல்ல படித்த ஒரு இளைஞருக்கு அங்கே வந்து ஒரு வாய்க்கை கொடுக்குறோம், இல்லை 10,000 ஓட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, த நெக்ஸ்ட் டைம் ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வில் திங்க், ஓ இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் போட்டால் நமக்கு சும்மாவே ஒரு 10,000 ஓட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள், இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு நேஷ்னல் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா தே ப்ராட் என்ன யங்ஸ்டர் நம்ம ஊரில் தான் நின்னார், உங்களுக்கு தெரியும். அதாவது இங்கே அதாவது இங்கே தான் இருக்கிறதுலே பெரிய எங்களோட ஹோல்டு இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி விச் இஸ் ரூல்டு ஃபார் 30 years, தமிழ்நாடு 30 years ரூல் பண்ண ஒரு பார்ட்டியை பீட் பண்ணிக்கிட்டு he came to the second position. ஓகே, now everybody is thinking, இல்லை நான் புது ஆட்களை கொண்டு வந்து இல்லை படித்த ஆட்களை கொண்டு வந்தேன்னா there's more சான்ஸ், இன்னும் நிறையா மக்கள் அவங்கள திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து இப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். அப்போது யோர் ஓட் மேட்டர்ஸ், யுவர் ஒப்பீனியன் மேட்டர்ஸ். நீங்கள் அன்றைக்கி போய் ஓட்டு ஒரு யங்ஸ்டருக்கு போட்டீங்க, ஒரு 10,000 ஓட்டு உனக்கு கிடைக்குது அப்படின்னா 100% அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நினைக்க ஆரம்பிக்கும், ஓகே நம்மளும் யங்ஸ்டரை நிப்பாட்டுவோம், இல்லை வந்து நல்லா இதுக்காக ஃபீல்டு ஒர்க் பண்ண நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஞ்ச் வரும். ஸோ அந்த சிறு துளி பெருவெல்லம்னு சொல்ல மாதிரி ஒவ்வொரு ஓட்டும் கவுண்ட், உங்களோட ஒவ்வொரு ஒப்பீனியனும் கவுண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக இருக்கிறது டோட்டலி வேஸ்ட், யூஆர் அகெயின்ஸ்ட் சொசைட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். we're just trying to play safe. At the end of the day, it's not playing any result. You're not playing safe, you're not in the society. நான் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. உங்கள் வீட்லேயே ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னா யார் நல்லது செய்கிறா யார் கெட்டது செய்கிறான்னு நம்ம பார்த்து நம்ம ஒப்பீனியன் வைக்கிறோம். இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிரச்சனையே போய்கிட்டு இருக்குது, அப்படியே வீட்டு விட்டு வெளியே போகிறான்னா அவனை நீங்கள் என்ன மாதிரி நினைப்பீங்க? தண்ணி தொளிச்சது மாதிரி தான் நினைப்பேன். அந்த மாதிரி தான் பொலிட்டிக்கல்ட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த சொசைட்டிலேருந்து தண்ணி தொளிச்சு விட்ட ஆள், இந்த நாட்டுலேருந்து தண்ணி தொளிச்சு விட்ட ஆளாக நம்ம நினைக்கிறோம். So being a social activist and a politician, you have had the guts to question authority, question things that are normally accepted. And அதுக்கான கான்சிக்வன்சஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. யூ ஹாவ் ஹேட் யுவர் ஓன் ஃபேர் ஷேர் ஆஃப் பேட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஸ் வெல். ஸோ அதை நீங்கள் எப்படி நேவிகேட் பண்ணீங்க? ஸோ when I take an issue, ஒரு பிரச்சனை நான் எடுக்கிறேன்னா நான் என் மனசுலேயே வந்து ஓகே இதெல்லாம் எனக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நம்ம ஊருக்கு அந்த இல்லீகல் சாண்ட் மைனிங், இல்லீகல் சாயில் மைனிங், அதாவது மணல் கொள்ளை மண் கொள்ளை, இது ரெண்டையும் தடுத்தது நான் தான். அப்போ தடுக்கும்போது எனக்கு கண்டிப்பாக கான்சிக்வன்சஸ் வரப்போகுதுன்னு தெரியும். ஏன்னா ஆல் தீஸ் ஆர் மாஃபியாஸ். இப்போ மாஃபியாஸ் வரும்போது என்னை ஜெயிலில் தூக்கி வச்சார். 15 days வந்து செய்கிற வேலை நான் இந்த மாதிரி, அதாவது நான் அரசு அதிகாரிகளை கேட்குறேன், இந்த மாதிரி நீங்கள் ஏன் இதை வந்து தடுக்க மாட்டேறீங்க, ஒரு வருஷமும் நமக்கு ஒரு 10,000 கோடி நம்ம இழந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது ஐ நியூ தட் அவங்க வேலை செய்யாமல் இருக்கிறத நான் தட்டி கேட்டேன்னா they'll put me in jail because மாஃபியா வந்து ப்ரெஷர் போடும் அப்படின்னு. ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். நான் இப்போ அந்த எக்ஸாம்பிள் அந்த போராட்டத்துக்கு போகும்போதே நான் என் வீட்டில் சொல்லிட்டு போவேன், இன்றைக்கி நான் வருவேனா வரமாட்டேனான்னு தெரியாது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தயாரிந்துக்கோங்க. அரசு இருந்துச்சுன்னா இவங்க பார்த்துக்குவாங்க, அட்வொகேட்ஸ் இப்படி பார்த்துக்குவாங்க, I'll be back in 3 days இல்லை 6 daysல நான் வந்துடுவேன், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி என் ஃபேமிலியையும் நான் ரெடி பண்ணிடுவேன், இன்க்ளூடிங் மை ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு என்ன சொல்லணும் அதெல்லாம் வந்து தயார்படுத்திக்கிட்டு தான் போவேன். இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு வர்றது, ஓகேங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் வர்றது வந்து எக்கச்சக்கமாக வரும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் ஐ மைட் கோ டவுன், என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது மைவி திராஜன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இட் இஸ் அ ஸ்கேம், ஓகேங்களா. அது வந்து ஒரு வருஷமும் நம்ம ஊரில் இருந்து 10,000 crores, எவ்வளோ 10,000 கோடி வந்து ஒரு வருஷமும் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க எவ்ரி சிங்கிள் இயர். லாஸ்ட் 10 yearsல 1 lakh crores வந்து நம்ம இழந்துப்போம். அப்போ நான் வந்து ஓகே இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஐ டுக் ஒரு பீக்காக இது போயிட்டுருக்குன்னு பார்த்து அதை ஸ்டெப் எடுத்து நான் வந்து ஐ கேவ் 100 petitions. எவ்வளோ 100 பெட்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த கவர்மெண்ட் ஸ்டார்டட் ஆக்டிங் ஆன் இட்.
ஆக்ட் பண்ண ஆரம்பித்தோன்னே அவங்களுக்கு வந்து எனக்கு டெத் த்ரெட் கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப 8 years 9 years பாலிடிக்ஸில் இருந்தால் ஐ ஃபேஸ் இட் வெரி ஈஸிலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலை முயற்சி நடக்குது. அவினாஷி ரோட்டில் என்னை கொலை பண்ணுறதுக்கு வராங்க. அதையும் பார்த்தீங்கன்னா பெரிய எஃப்ஐஆர் போடல, அந்த மாதிரிலாம் போகுது. இதெல்லாம் கூட ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெப் அஹெடாக போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they misuse your ஃபேமிலிஸ் பிக்சர்ஸ். அதாவது அம்மா கூட குழந்த இருக்கிற பெண்கள் பற்றியெல்லாம் அவங்க பிக்சர்ஸ் எடுத்து மாஃப் பண்ணி போடுறது, அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இது நான் we don't expect. இது 100% என்ன தூக்கி ஜெயிலில் வைப்பாங்க. ஏன்னா அவன் ப்ரெஷர் கொடுப்பான், அவன் காசு கொடுப்பான், அதனால் என்னை தூக்கி ஜெயிலில் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகிருப்போம். அதுக்கு நம்ம ஃபேமிலியை ரெடி பண்ணி வச்சுருப்போம், அது மாதிரிலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்ம ஃபேமிலி ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. இந்த இதில் அம்மாவோட ஃபோட்டோஸ் எடுத்து மாஃப் பண்ணியெல்லாம் ஒரு மாதிரிலாம் பண்ணாங்க. பட் அது வந்து அப்புறம் சொல்லி உட்கார வச்சு புரிய வைப்போம். இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பாலிட்டிக்ஸு. நம்ம இதெல்லாம் வீல் ஹாவ் டு கோ த்ரூ திஸ். நம்ம ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா நான் இது பண்ணியே ஆகணும். ஐ சேவ் 2 lakh people. இந்த இதில் குறைஞ்சபட்சம் 2 லட்சம் மக்களை காப்பாற்றியிருப்பேன். ஒரு 5,000 கோடி ஒரு ஸ்கேமருக்கு போகிறத ஐவ் ஸ்டாப்ட். ஃபஸ்ட் டைம் இந்த ஆக்ட் வந்து 25 years இருக்குது. இந்த சட்டம் 25 years இருக்குது. நாட் ஈவன் சிங்கிள் டைம் ஹஸ் ஹேப்பன்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இதை செஞ்சுருக்கிறோம். இதுக்கு பெரிய ரெக்கக்னிஷன் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. இது வந்து நம்ம செஞ்சுருக்கிறோம். பட் இந்த மாதிரி பேக்ஃபயர்ஸ் எல்லாம் வரும். இதுக்கப்புறம் நான் 100 கோடி கேட்டேன்ட்டு போஸ்டர் ஃபுல்லாக போஸ்டர் அடித்து போட்டினாங்க. 100 crores வேல்யூ கூட அவங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே அதை பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன அசோக் இப்படி ஒரு பிக்சர் வந்துட்டு. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டோட அக்கா வந்து 10 years யூஎஸில் இருந்தாங்க. அவங்க வந்து திருப்பி இந்தியாவுக்கு ஒரு விசிட்க்கு வந்திருக்காங்க. அப்போ என் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு என்ன அசோக்கோட ஃபோட்டோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டு என்கிட்ட கேட்பாங்க. க்ளோஸ் சர்க்கிளெல்லாம் அதை ஒரு ஃபன்னியாக எடுத்துக்குவாங்க. பட் ஏதாவது ஒரு வெளியே இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு தப்பாக நினைக்கிறது அதெல்லாம் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு லார்ஜர் பிக்சர், என்னோடய எய்மை நோக்கி நான் போகிறேன், நான் இது நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன்னா யூ வில் ஹாவ் டு கோ த்ரூ திஸ். இதோட மோசமாகலாம் நிறையா பேர் ஃபேஸ் பண்ணிவிட்டு நல்லதை செஞ்சுருக்காங்க. அப்போ நான் அவங்கள கம்பேர் பண்ணுவேன். அவங்க இவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர்த்தோட ஃபேமிலிஸ் வந்து உயிரையே தியாகம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப சின்னதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்குவேன். இந்த மாதிரி விஷயங்கள் என்னை இன்னும் ஸ்ட்ராங் தான் பண்ணுமோ தவிர்த்து ஐ டோன்ட் கோ டவுன். நான் அப்புறம் ஐ ஆல்வேஸ் செட் மை இது வந்து ஐ கீப் இட் வெரி ஹை. நான் ஐம் கோனா ஹாவ் டு ஃபேஸ் இதோட பிரச்சனைகளோடு. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. பட் இதுக்கு மேலே என்ன பிரச்சனைனா வரும், அதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்டலி தயாராகிக்குவேன். அதே மாதிரி எவ்ரி சிங்கிள் டைம் ஐ மேக் ஷுர் மை ஃபேமிலி இஸ் ரெடி ஃபார் எவ்ரி திங். மை மாம் இஸ் வெரி சப்போர்ட்டிவ். என் அண்ணா அண்ணி எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இதை வெரி சப்போர்ட்டிவ். நான் ஒரு விஷயம் எடுத்து பண்ணுறேன்னா சூப்பர் சப்போர்ட்டிவ். மை பொலிட்டிக்கல் லீடர் இஸ் மை பேக் போன் வச்சுப்பாங்க. இது சரி நான் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து பண்ணுறேன், நான் ஷுட் ஹேவ் டு ஸ்டெப் பேக். நான் ஒரு டைம் ஏதாவது கொஞ்சம் நான் பின்னாடி போகணுமானா, எலெக்ஷன் வருது பின்னாடி போகணுமானா, ஓட்டு நம்ம ப்ராப்ளி மிஸ் பண்ணலாம், ஒரு 500 ஓட்டு இதனால நம்ம தொலைக்கலாம், 1000 ஓட்டு தொலைக்கலாம், அதெல்லாம் இறங்கி ஆடு இப்படி சொல்கிற ஒரு லீடர் பின்னாடி இருக்கேன். ஸோ ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். இந்த மாதிரி விஷயங்கள் என்னை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கியிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆஸ் அ மேன் நீங்கள் இவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆஸ் அ உமன் ஒருத்தங்களுக்கு இன்னும் எவ்வளோ ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹவு dangerous is it for a woman to take your position and do the same thing? Very tough. Very tough. ஒரு உமனாக ஃபஸ்ட்டு வந்து ஆம்பளைக்குன்னா என்ன பண்ணுவாங்க பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறேன், பொம்பளைக்குன்னா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன். ஒரு ஆம்பளைக்கு ஒரு இஃப் இட் இஸ் அ மென் என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ் வாங்கிட்டான், which will go away. ப்ராப்ளி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா இட் வில் கோ அவே. ஓகேங்களா? பட் வேற உமனுக்கு என்ன வைப்பாங்க தெரியுங்களா? உமனுக்கு வந்து இவன் ஒழுக்கம் கெட்டவ, இவன் இந்த மாதிரி போயிட்டா, அவங்க அந்த மாதிரி போயிட்டா, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவான். மெயின் ரீசன் ஏன் பாலிட்டிக்ஸுக்கு வந்து உமன் வரமாட்டேறாங்கன்னா திஸ் இஸ் த ரீசன். ஏன்னா ஆம்பளை மேலே வைக்கிற குற்றச்சாட்டு வந்து இட் வில் கோ அவே இன் 2-3 years. இவன் காசு இது பண்ணிட்டா ஏதோ ஒரு நல்லது செஞ்சான்னா போயிடும். பட் இதை வந்து நீங்கள் திரும்பி வாங்கவே முடியாது.
you'll never ever get it back. அந்த ஆமாம் இல்லை அது நடக்கலை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியும். ஹவு டு யூ ப்ரூவ்? ஒரு பெண் வந்து எப்படி வந்து அதை ப்ரூவ் பண்ண முடியும்? இது நடக்கலை, நான் இது அவங்க கூட போகலை அப்படிங்கிறத எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஸோ என்ன நல்லது அதுக்கு பின்னாடி செஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் இதை வந்து மறைக்க முடியாது, அழிக்க முடியாது. ஸோ அதனால தான் விமன் டு டேக் பாலிட்டிக்ஸ் இஸ் வெரி வெரி டஃப். மென் ஃபேஸ் பண்ணுறதோட விமன் ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப 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 ஜாஸ்தி. அதனால தான் திஸ் லாட் ஆஃப் எனக்கு வந்து ஒப்பீனியனில் நிறைய டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் ஜெயலலிதா அம்மா கூட இருக்கும். பட் வாட்ச் இஸ் கான் த்ரூ, என்ன ஃபேஸ் பண்ணி அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களோட சாரியை பிடிச்சி இழுத்தெல்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அவங்களோட மாடஸ்டி, அவங்களோட இதையவே வந்து கெடுத்து விட்டுருக்காங்க. அதை மீறி இப்படி ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்படியே இப்போ கூட எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ். யோசிச்சு பாருங்கள், ஒரு லேடியாக இருந்துக்கிட்டு அவங்க சாரியை பிடிச்சி இழுத்து கிழிச்சு அதெல்லாம் பண்ணுறாங்க. அதை மீறி ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னா ஹவு ஸ்ட்ராங் அந்த உமன் வந்து அயன் லேடின்னு சொல்கிறதுனா அது அந்த மாதிரி. ஸோ ஒரு சிலர் தான் இப்படி வந்து ஃபேஸ் பண்ணி போகிறாங்க. இன்னொரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வருவாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான விஷயம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஒழுக்கத்தை பற்றி பேசுவாங்க, இவங்க கூட போயிட்டான் அவங்க கூட போயிட்டான் அந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. அது வந்து இட் வில் கோ டு தேர் ஃபேமிலி. ஹஸ்பண்ட் இருக்கலாம், பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பி இருக்கலாம், அப்பா இருக்கலாம். போகும்போது அவங்க வந்து இனிமேல் நீ பாலிட்டிக்ஸ் போகக்கூடாது, அவ்வளோதான் எண்டு. அதனால் நான் பாலிட்டிக்ஸ் அந்த 10 வருஷத்தில் நிறையா பேர்த்த பார்த்துருப்பேன். வருவாங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும், போயிடுவாங்க. ஆனால் ஏன் கேடஸ் கிட்ட நான் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் வரும், இதை மீறி வந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஐ கீப் சேயிங் திஸ். எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம், என் கேடஸ் உடையும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், நம்ம வந்தோம் திடீர்னு ஜெயித்தோம் ஒரு எம்எல்ஏ ஆனோன்ட்டு இருக்கக்கூடாது. வந்தோம், அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, அவ்வளோ மன கஷ்டங்கள் இருந்தது, அதெல்லாம் மீறி 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 அடித்து ஜெயிச்சு ஒரு சரித்திரமாக வந்து நான் உட்காந்தேன் அப்படிங்கிறது தான் என் கேடஸ்க்கு ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். நான் அதை தான் ஃபாலோவும் பண்ணிகிட்ருக்கேன். எத்தனை பிரச்சனை வரட்டும். இப்போ ஒரு 6-7 months பேக் என் மேலே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. என்ன எஃப்ஐஆர் போடுறாங்க? நான் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய், அதாவது யூஸ்வலாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கான்ஸ்டபிள், ஒரு இருக்கிறதுலே லோவஸ்ட் கேடரை நீங்கள் ஏதாவது ஒன்று பேசிட்டீங்க அப்படின்னா கூட அடித்து துவைச்சி உட்கார வச்சுட்டு வருவாங்க. எனக்கு என்ன ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய், கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் ரூமுக்கு போய், அங்கே வந்து ஒரு இன்ஸ்பெக்டரை கெட்ட வார்த்தையில் திட்டி கொலை மிரட்டல் கொடுத்து, அது ஒரு லேடி, அவங்கள வந்து கொலை மிரட்டல் கொடுத்து பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து ஐ ஃபாட் வெரி ஸ்ட்ராங், ஐ எம் ஃபைட்டிங் வெரி ஸ்ட்ராங். இதெல்லாம் போய் சிசிடிவி பாருங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 10 months ஃபைட் பண்ணிட்டு. ஸோ யூ ஷுட் ஹாவ் திஸ் அந்த பவர், வில் பவர், வாட் எவர் இட் இஸ், நான் வந்து ஃபைட் பண்ணி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இது பெண்கள்கிட்டையும் வந்துச்சுன்னா நாடோட டெவலப்மெண்ட் ஈவன் மோர் ஃபாஸ்டராக இருக்கும். அதாவது ஆண்கள் எடுத்து நடத்துகிறதோட பெண்கள் எடுத்து நடத்துனா, இப்போ நம்ம ஒரு 10 வருஷத்தில் என்ன வளர்ச்சி பார்க்குறோமோ, பெண்கள் எடுத்து அவங்களும் வந்து இதே மனநிலையில் வந்து நின்னாங்கன்னா 5 வருஷத்தில் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த வில் பவரோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக பாலிடிக்ஸுக்கு வரும். Okay. Since we are talking about women in general, there are some questions. Yeah, you can go on. So I have few people who are very famous in the past, but they've also told very controversial things about women in general, and it's very shocking. So Napoleon, the king, who's very well-known person, he has quoted, "Nature has made women our slaves. They are our property." This was quoted by him. And then we have this thing said by Martin Luther. He was a German reformer back in 1400s. So அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the word and work of God is quite clear, as in that women were made either to be wives or prostitutes. And then we have Mr. Norman Mailer. 1923 he was a very famous American novelist and essayist. He has told, "A little bit of rape is good for a man's soul." இது நம்ம ஒரு விஷயம் நம்ம அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் கோட் பண்ணும்போதே ஒரு விஷயம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. எடுத்துக்காட்டுக்கு நம்ம இப்போ பரதநாட்டியம் எடுத்துடலாம். பரதநாட்டியம் வந்து இப்போ எப்படி இருக்குது, 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறது திஸ் டிஃப்ரென்ஸ், கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்க சொல்கிறது எல்லாம் தப்பு. ஒன்று, அது வந்து பெண்களை பற்றி இப்படி சொல்கிறது ஒருபோதும் நம்ம ஏற்றுக்க முடியாது.
ஆனால் அந்தந்த கட்டத்தில் இதெல்லாம் பேசுனா அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் பேசும்போது உமனை உடச்சி அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பவருமே இல்லாமல் வைக்க முடியும். கடவுள் மேலே போட்டு இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கடவுளை இழுத்துருக்குறாங்க. ஏன்னா அப்போ கடவுளோட நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், மூட நம்பிக்கை இன்னும் எக்கச்சக்கமாக இருந்திருக்கும். அப்போ இந்த இதில் கடவுள் மேலே போட்டு இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா இந்த உமன் அப்படியே சப்ரஸ்டாகவே வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த டைம்லலாம் இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் பீப்புள் இல்லை கிங்ஸே இதெல்லாம் வந்து சொல்லி ஒரு அடக்குமுறைக்கு அவங்கள சப்ரஸ்டாக வச்சுக்கிறதுக்கு சில கோட்ஸ் வந்து இதுதான். நான் என்றைக்குமே வந்து அட்ரஸ் பண்ணுறது நிகழ்காலத்தில் இன்றைக்கி எப்படி இருக்குது, இன்றைக்கி யார் என்ன சொல்கிறா, இன்றைக்கி எப்படி இருக்குது, அதை தான் நான் வந்து நம்ம கோட் பண்ண முடியும். ஏன்னா நான் அந்த பரதநாட்டியம் சொன்னதே வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருக்கும், 100 வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருக்கும், இப்போ வேறு மாதிரி இருக்கும். 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் அதாவது பெண்கள் வந்து ப்ளவுஸ் ஜாக்கெட்ஸ் போட்டாங்களா, இப்போ எப்படி போட்டிருக்காங்க, அது எல்லாமே டிஃப்ரென்ஸ் வந்து இருந்திருக்குது. ஸோ அந்த காலத்தில் ஏன் அது பேசினாங்க, எதுக்காக அப்படி சொன்னாங்க, எதுக்காக அவங்கள சப்ரஸ்டாக வச்சுக்கணும்னு நினச்சாங்க அப்படிங்கிறத பற்றி அது தப்பு தான். அதனால் கமெண்ட் பண்ணுறதோட இன்றைக்கி எப்படி இருக்குது, உமனுக்கு இன்றைக்கி நம்ம என்ன எம்பவர்மெண்ட் கொடுக்கணும், நம்ம என்ன அவங்களுக்கு இன்னும் புஷ் பண்ணணும், அதெல்லாம் பற்றி பேசுகிறது இன்னும் பெட்டர்ன்ட்டு நான் பேசுவேன். பட் அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சேஞ்ச் இருக்குது, விசிபிளாகவே சேஞ்ச் இருக்குது. த வே விமன் ஆர் பீங் ட்ரீட்டட், பர்சீவ்ட், வி ஆர் பீங் கிவன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அது எல்லாமே இருக்குது. பட் ஆனால் எஸ் வி ஆர் கம்மிங் தேர். But still I feel there are some very educated men நான் சொல்லலை, I'm not targeting any gender in specific, but society in general, people even who claim themselves to be educated, even they still have very ஒரு backward ஆன thinking வச்சிருக்காங்க regarding the role of a woman. So exactly, I don't think there's much change to what people told back then. அவங்க என்னென்ன பப்ளிக்காக கோட் பண்ணாங்க, இப்போ பப்ளிக்காக கோட் பண்ணால் அது பிரச்சனையாகும்னு நிறைய பேர் மைண்டில் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி விமனை ட்ரீட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதுதான் சேஞ்சுங்க, அதுதான் சேஞ்ச். அன்றைக்கி அவ்வளோ ஓப்பனாக பேச முடிஞ்சது, இன்றைக்கி அப்படி பேச முடியல. இன்னும் ஃப்யூச்சரில் இதுவுமே குறைஞ்சி பெட்டர்மெண்ட் வந்துடும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுக்கிறாங்க, ஓகேங்களா. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 80%, 78 இல்லை 80% ஆஃப் விமன், ஓகேங்களா, திங்க் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து அடிக்கிறது வந்து நார்மல், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 80%, க்ளோஸ் டு 80% ஆஃப் த விமன் திங்க். நீங்கள் மென் பேசுகிறது வந்து விடுங்க. Is this a very recent statistic? It is a very recent statistics. There's something called National Family Health Survey அப்படின்னு சொல்லிட்டு NFHSன்னு சொல்லிட்டு இருக்கு. You can Google it. அதில் வந்து அவங்க சொல்கிறது என்ன, 80% மக்கள், அதாவது பெண்கள் வந்து அவங்களோட கணவர்களை அடிக்கிறது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராக்ரெஸ் வந்து இமீடியட்டாக நம்ம பேசுகிறோம், நம்ம 4 பேர் பேசுகிறோம், இதனால உடனடியாக மாறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இட் டேக்ஸ் டைம். அதுக்கு தான் உங்களை மாதிரி பாட்காஸ்ட்டு, உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் ஜாஸ்தியாக பேசணும், இன்னும் ஜாஸ்தியாக பாலிடிக்ஸ்க்கு வரணும், இன்னும் லைம்லைட்டுக்கு வரணும், இதுக்கான திட்டங்கள் கொண்டு வரணும், பாலிசிஸ் கொண்டு வரணும், இன்னும் பெட்டர் ஆக்கணும், அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் ஆக்ட் இருக்குது, சட்டங்கள் இருக்குது, அதில் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கும்போது சொல்கிறேன், பிகாஸ் ஐ எம் அ லாயர், நான் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். சுப்ரீம் கோர்ட் நமக்கு இப்போ ஒரு தீர்ப்போட ஒரு இதில் வந்தது, கல்யாணமானதுக்கப்புறம் அவங்களோட கன்சென்ட் இல்லாமல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வைக்கிறது, அதாவது இட் இஸ் அ ரேப், ஓகேங்களா, மேரிட்டல் ரேப் சொல்லுவாங்க. அந்த ரேப் வந்து இட் இஸ் நாட் அ க்ரைம் இன் இந்தியா. இட் இஸ் நாட் அ க்ரைம் இன் இந்தியா. வென் யூ இது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்து நான் சொல்கிறேன், 1993 வந்து அமெரிக்காவில் அது வந்து இட் இஸ் அ ரேப், இட் இஸ் அ க்ரைம், இது வந்து இது குற்றம், இது வந்து செய்யக்கூடாதுன்னு கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளோ, 1993. we are ஆல்மோஸ்ட் எவ்வளோ 30 years தாண்டி வந்தாச்சு, 30 yearsக்கு மேலே வந்தாச்சு. இந்தியாவில் இன்றைக்கும் இட் இஸ் நாட் அ க்ரைம், அந்த இதில் தான் இருக்கிறோம். அப்போது நம்ம இதை நோக்கி தான் போகணும், அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும், விமன் பாலிட்டிக்ஸுக்கு வரணும்னு சொல்கிறதும் இதுக்கெல்லாம் தான். இதெல்லாம் வந்தால் தான் இந்த மாற்றங்களே நடக்கும். எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் புரியாது, பட் ஆனால் அதிகமாக வந்து இன்னும் பெண்கள் வந்து இப்போ லோக்கல் பாடியில் 33%, அதாவது லோக்கல் பாடினா கவுன்சிலர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் 33 விழுக்காடு 33% வந்து உமன் வராங்க. வேற எம்எல்ஏஸ்லேயே 50%,
எம்எல்ஏஸ் வந்து பெண்கள் வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க இல்லை இது நமக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும், நம்ம அசம்பிளியில் இது சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா இட் வில் சேஞ்ச். we can bring more changes. அதுக்கு தான் நான் சொன்னேன், நாட்டில் மாற்றம் எப்போ வரும்னா பெண்கள் அதிகமாக அரசியலுக்கு வந்தால் மாற்றம் வரும். இட் இஸ் ஓகே. ரீசெண்டாக டொமஸ்டிக் வயலன்ஸ் ரிலேட்டடான டெத், டவுரி டெத், இந்த மாதிரி நியூஸ் நிறையா கேட்குறோம். இன்ன டே அட்லீஸ்ட் ஒரு 3 நியூஸாவது நான் பார்த்துட்டு இருக்கேன் இது ரிலேட்டடாக. ஸோ வை இஸ் தேர் அ சடன் சர்ஜ் இன் சச் இன்சிடென்சஸ்? அது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்து என்னன்னா 44 விழுக்காடு 44% உமன் வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்குள்ளே போகிறாங்க, அனுபவிச்சிருக்கிறாங்க. அதாவது 100 பெண்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அதில் 44 பெண்கள் வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அது சில சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. ஓகே. ஒன்று ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இப்போ வந்து பர்சனல் ஹாப்பினஸ், இந்த ஜென்சின்ட்டு அந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்க, பர்சனல் ஹாப்பினஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்கிறது ஆண்கள். எடுத்துக்காட்டுக்கு தன்னோட பர்சனல் ஹாப்பினஸுக்கு அப்படின்னா என்னென்னா ஒர்க் முடிக்கணும், ஒர்க் முடிச்சு அவனுக்கு என்ன பிடிக்கணுமோ அதை போய் செய்யணும், போய் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு எவ்வளோ லேட் ஆகினாலும் போகணும். அந்த தனக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறதுக்குள்ளே எது வருதுன்னா தண்ணி அடிக்கிறது, போதைப்பொருள் பழக்கம், அதாவது ஆல்கஹாலோ அல்லது ட்ரக்ஸோ, இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு சாக்கு போக்கு என்னென்னா எனக்கு டூ மச் ஸ்ட்ரெஸ் இருக்குது, என் ஒர்க்கில் வந்து டூ மச் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் நான் ஒன்று தண்ணி அடிக்கணும் அல்லது வந்து போதைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை ஒரு கவர்மெண்ட்டாக அதை தடுக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஊரில் கவர்மெண்ட்டே வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் க்ரியேட் பண்ணி கொடுக்கணுமோ, ஒரு இடத்துல ஒரு காலத்தில் 100 கடைகள் இருந்ததுன்னா இன்றைக்கி வந்து அந்த இடத்துல 200 கடைகள் பண்ணியிருக்கிறாங்க, சேல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது நம்ம கோயம்புத்தூர் இருக்கிறதுனால கோயம்புத்தூர் பற்றி சொல்கிறேன். கோயம்புத்தூரில் வந்து அவினாஷி ரோட்டில் இப்போ இருக்கிற அத்துணை பார்ஸ், ரெஸ்ட்ரோ பார்ஸ் எல்லாமே இந்த 3-4 வருஷத்துக்குள்ளே வந்தது. ஸோ அது வந்து அப்போ அவங்க தண்ணி அடிச்சுக்கிட்டு தண்ணி இது பண்ணிக்கிட்டு தான் பர்சனல் ஹாப்பினஸில் போயிட்டு வீட்டுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு, அந்த பெண் வீட்டில் இவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற பெண் வந்து இது எல்லாத்தையும் டாலரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது அப்போ கண்டிப்பாக வந்துட்டு தண்ணி அடித்தான்னா 100% வந்து அடிக்கிறது, எதிர்த்து பேசினா அடிக்கிறது, இல்லை ஒரு ஒப்பீனியன் சொன்னால் அடிக்கிறது, அப்படிங்கும்போது அது ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. இன்னொன்று டூ மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்து இவங்க ஹாப்பியாக இருக்காங்க அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, எல்லைக்கு மீறி ஆசைகள் வந்து வருது. அப்போ அதையும் வந்து கோப்பப் பண்ண முடியாமல் 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வர்றது, அதனால டொமஸ்டிக் வயலன்ஸ். பிகாஸ் அந்த ஆண்கள் வந்து ஃபிசிக்கலாக இன்னும் பவராக இருக்கிறனால வார்த்தைகளில் பேச முடியாமல் அடிக்கிறது. அதனால இதெல்லாம் வந்து ஒரு சில ரீசன்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது, இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமனுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இன்னும் எக்கச்சக்கமான பேர்த்துக்கு இது வந்து தெரியவே மாட்டேங்குது சுத்தமாக. வந்து நான் சொன்ன மாதிரி 44% ஆஃப் த பீப்புள், அதாவது உமன் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ரிப்போர்ட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா 2/3 வந்து ரிப்போர்ட்டே ஆக மாட்டேங்குது. வீட்டில் வந்து அடித்தா கூட ரிப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ரீசன் என்ன அப்படின்னா அதில் 80% ஆஃப் த உமன் திங்க் இது வந்து அடிக்கிறது வந்து நியாயம், டொமஸ்டிக் வயலன்ஸை நம்ம அனுபவிக்கிறது வந்து நியாயம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதை ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் ரிப்போர்ட் பண்ணால் எவ்வளோ மோசமாக அங்கே ஸ்டேஷனில் ட்ரீட் பண்ணுவாங்க, அங்கே எவ்வளோ அசிங்கங்கள் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ அனுபவிக்க வேண்டியது இருக்குது, அதை சகிச்சுக்கிட்டு போக நல்ல ரிப்போர்ட் ஆகிறது ரொம்ப 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 குறைவு. அப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஓகே, நான் அடித்தேன்னா ரிப்போர்ட்டும் பண்ண முடியல, என்னால் மீறி பேசவும் முடியல, அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அன்ரிப்போர்ட்டடாக இதுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் போக மாட்டுது. அதனால தான் இப்போ நீங்கள் வந்து கேசஸ் எல்லாம் எக்கச்சக்கமாகிட்டு இருக்கிறது. This is one of the reason. It is a main reason. Since we are talking about dowry death, recently Tirupurla நடந்த அந்த incident, Ritanya case, it is very devastating, heart-wrenching at the same time. So what would you like to say on that? Because the couple, they were very young couple, pretty much the Gen Z, and Gen Z, they are very forward going with their thought process and all that. So அந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க மத்தியில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுங்கிறது இட்ஸ் ஸ்டில் ஷாக்கிங்.
அண்ட் ஹார்ட் டு டைஜஸ்ட் இல்லைங்களா? ஆமாம். ஏன்னா அது எல்லாத்தையுமே அது இந்த ஓவராலாக இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தாலும், பல டெத்ஸ் வந்து இது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தாலும், இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு பெரிய பாதிப்பை கொடுத்தது. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணோட கேரக்டர். பொண்ணு வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக அவங்க அப்பா சொல்கிறது, அந்த வீடியோஸு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு பொண்ணு போய் ஒரு ஒரு அரக்கங்கிட்ட மாட்டி இறந்தது தான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வழியை கொடுத்ததுன்னா அதுதான் ரீசன். அதுக்கு என்ன ஒரு பெரியதுன்னா, யூஸ்வலாக இப்போ அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு ஒரு கல்யாணத்துக்கு பார்க்கும்போது நல்ல பையனா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன்னா நல்ல பையனா இதில் ஒரு 20-30 பேர் வந்து பார்க்க முடியும். பட் அங்கே வந்து அந்த ஸ்டேட்டஸ் விளையாடுது. அவங்க பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என் சாதியில் பார்க்கணும், என் மதத்தில் பார்க்கணும் அப்படிங்கும்போது இந்த 100 நல்லவங்க இருந்தாலும் அது அப்படியே குறைஞ்சி 20 பேர் ஆயிடுவாங்க அவைலபிள். அந்த மாப்பிள்ளைங்கிறது 20 ஆயிடுவாங்க. அதுக்கு அந்த சாதி மதம் ப்ளஸ் என்னோடய ஸ்டேட்டஸ், என் ஸ்டேட்டஸ், நான் வந்து இந்த இடத்துக்கு இருக்கிறேன், நான் என் பொண்ணை வந்து இன்னொரு ஒரு 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 ப ஒரு ஒரு கம்மி லெவலில் இருந்தாலும் நல்ல பையனுக்கு கொடுக்குறேங்கிறது இல்லாமல் என் ஸ்டேட்டஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த 20ல் இன்னும் குறைஞ்சி 5க்கு வந்து நிற்கிது, இல்லை 2க்கு வந்து நிற்கிது. அதில் இவன் ரொம்ப மோசமான ஒரு ஆள். நான் கேள்விப்பட்டது என்னென்னா, நான் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ நாங்கள் பார்த்துட்டு அந்த ஓனர் வந்து கேட்குறாரு, என்ன இது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம்மா, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, நான் டெய்லி 11 மணிக்கு மேலே தண்ணி அடிச்சுட்டு தான் வருவாங்க, வந்து அந்த பையன் இங்கே தான் சாப்பிட்டு போவேன் டெய்லியும்ண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது ஷார்ட். இது உண்மை இல்லைங்கிறது 2ஆம் பட்சம். பட் என்ன அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு அப்படிங்கும்போது உறுதியாக நம்ப முடியுது. நம்ம எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். அது அந்த அந்த ஃபேமிலி ஓரியன்ட் வீட்டில் வச்சு ரொம்ப அந்த மாதிரி வீட்டிலேயே வச்சு வளர்த்தனால இதை ஃபேஸ் பண்ணி எனக்கு இன்னொரு கல்யாணமோ இல்லை இது டிவோர்ஸோ ஒன்றே இதை பற்றி தெரியாமல் இருந்திருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் ப்ரெஷர் போட்டிருக்கலாம், இல்லை இது சொல்லாமையே இருந்திருக்கலாம் அந்த பொண்ணு எல்லா வழியும் தான். அப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இதுதான் அப்படின்னு வேற யார்கிட்டையாவோ பேசியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை இன்னொரு அவேர்னஸ் இருந்திருந்ததுன்னா, அந்த பொண்ணுக்கே அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது. இப்போ ஆஸ் அ சொசைட்டி நம்மளுமே வந்து இதில் ஒரு குற்றவாளி தான். ஆமாம், வி கம்ப்ளீட்லி ஃபெயில். நம்ம பெண் குழந்தைகளுக்கு அவங்க வந்து வளரும் போதே பாரு, நம்ம பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். முன்ன வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குமா என்னன்னு தெரியல, இப்போ வந்து குட் டச் எது பேட் டச் எது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போது பேரண்ட்ஸ் வந்து எந்த நிலைமைக்கு போகணுன்னா, நீ கல்யாணமாகி போயிட்ட அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இந்த கேஸுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுமே இதை வந்து சொல்லி கொடுக்கணும். ஆமாம், நீ கல்யாணம் பண்ணி போகிற இன்னொரு வீட்டுக்கு போகிற, அங்கே போய் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள், இல்லை உன்னை வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுறதோ இல்லை வேர்பலாக அப்யூஸ் பண்ணுறதோ உடனடியாக என்கிட்ட வந்து சொல்லு. அது இல்லாமல் நீ என்கிட்ட சொல்கிறதுக்கு பயம்னா நீ தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் போ அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். இந்த சொசைட்டியாக ஒரு பேரண்ட்ஸாக நம்ம வந்து உறுதியாக சொல்லி கொடுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி பாரு, இப்படியெல்லாம் நீ ஃபேஸ் பண்ணேன்னா உனக்கு இந்த பாசிபிலிட்டி எல்லாம் இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, என் ஸ்டேட்டஸ் போகிறது அதெல்லாம் விட எனக்கு உன்னோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். நீ அந்த வீட்டுக்கு போய், உன்னோட கணவர் வீட்டுக்கு போய், அங்கே போய் இந்த மாதிரி ஏதாச்சும் நீ ஃபேஸ் பண்ணினா தைரியமாக வா, உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிக்காத, இன்னொரு வாழ்க்கை நம்ம அமைச்சிக்கலாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை தொழிலுக்குள்ளே போந்துக்கலாம், இல்லை வேலைக்கு போய்க்கலாம், நீ இண்டிபெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணணும். இது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒவ்வொரு பெற்றோர்களும், பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களும் இதை கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்து அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க, இதான் நான் சொல்லுவேன். ஸோ சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், ஆல்கஹால் கன்சம்ஷன் இதெல்லாம் வந்து இட்ஸ் பிளேயிங் அ ஹியூஜ் ரோல் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரியான ஒரு வயலண்ட் பிஹேவியருக்கு. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் ட்ரக் யூசேஜ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாகிட்டு வருது அப்படின்னு. ட்ரக்ஸு நான் வந்து சொல்லுவேன், இந்த கஞ்சாங்கிறது கேட்வே ட்ரக்னு சொல்லுவேன். கேட்வே ட்ரக்னால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த கஞ்சாக்குள்ளே போகிறவன் அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகி அதுக்கு மேலே அவனுக்கு ஒரு
ஒரு ட்ரக் வேணும் அப்படி. இந்த ட்ரக்னா முதல்ல என்னென்னு சொல்லி புரிய வச்சிடலாம். ட்ரக்குங்கிறது நம்ம அதை எடுக்கும்போது இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் தெரியுங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதோட பலனை வந்து ஒரு 4 மாதம் 10 வருஷம் பாடி பில்டிங்க்கு போவோம். ரொம்ப வெயிட்லாம் லிஃப்ட் பண்ணி அது கிராஜுவலாக இது பண்ணி ஒரு வருஷம் கழித்து நமக்கு ஒரு ஃபிசிக்கலாக ஒரு சேஞ்ச் வரும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் தெரியுங்களா. அது எதனாலனா மூளையில் டோப்பமைன் வந்து செக்ரீட் ஆகும். அது செக்ரீட் ஆகும்போது நம்ம வி வில் ஃபீல் வெரி 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 ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக நினைப்போம். அது இந்த ட்ரக்குங்கிறது என்னென்னா எந்த ஒரு வேலை எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் செல்ஸில் டோப்பமைனை செக்ரீட் பண்ண வைக்கிறது தான் இந்த ட்ரக்கோட வேலை. இந்த கஞ்சாலாம் அடிக்கும்போது அதுதான், அதை எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டோப்பமைன் செக்ரீட் ஆகி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அதில் அடிக்ஷன் ஆகி நிறையா பேர் அடிக்ட் ஆகி அதை திரும்ப 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 எடுத்துகிட்டுப்பாங்க. இந்த கஞ்சாங்கிறது என்னென்னா கேட் வேட்டர். கஞ்சா பழகிட்டான்னா அவன் அடுத்த லெவல் போவான். அதாவது எல்எஸ்டி, அதுக்கப்புறம் வந்து மெத்து, கொக்கைன்னு, அந்த மாதிரி என்னென்ன ட்ரக் இருக்கோ அது எல்லாத்துக்குமே போவோம். நம்ம ஊரில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கஞ்சாவை வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற மாதிரி, வீதிக்கு வீதி வந்து கஞ்சா கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அடுத்த ட்ரக்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். இதுக்கு நமக்கு ஹிஸ்ட்ரியும் பார்க்கலாம். 2000 அந்த காலகட்டங்களில் கஞ்சா வந்து இட் வாஸ் வெரி ஈஸிலி அவைலபிள் இன் யூஎஸ். அமெரிக்காவில் வந்து அது தடுக்காம விட்டான். அப்போ தடுத்திருந்தான்னா இப்போ அந்த நிலைமைக்கு போகாது. இப்போ அந்த ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாம்பி ட்ரக்குன்னு இருக்குது. ஃபென்டனைல்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக்கு, அது வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் எல்லாம் போய் ஒன்றும் இல்லை, ஜாம்பி ட்ரக் அமெரிக்கான்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஒரு ஸ்ட்ரீட்டு பார்த்தீங்கன்னா இவங்க லீகலாக உட்காந்து அதை ரோட்லேயே உட்காந்து சிரஞ்சில் வந்து அந்த ட்ரக் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஈஸியாக கிடைக்கும். கொக்கைன்னு இதெல்லாம் அங்கே ஈஸியாக கிடைக்கும். இந்த ஜாம்பி ட்ரக் வந்து போட்டுக்கிட்டு அப்படியே ஜாம்பி மாதிரி செத்த போன மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டுருப்பாங்க, ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி அது அவங்க அப்படியே ஸ்கின்னு, கண், லிப்ஸு, ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே அதை அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சோம். அதனால தான் அந்த ஜாம்பி ட்ரக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எல்லா காரணம் என்னென்னா 2000 ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நிறையா ஸ்டேட்ஸில் வந்து கஞ்சாவை லீகலைஸ் பண்ணி அதே மாதிரி கஞ்சா ஈஸியாக கிடைக்கிறத வந்து விட்டனால தான் இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் இருக்காங்க. இந்தியாவில் இப்போ வந்து அந்த கட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வீதிக்கு வீதி வந்து கஞ்சா கிடைக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே எங்கே போனால் கஞ்சா கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இன்றைக்கி நம்ம இதை தடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு இந்தியாவிலையும் இந்த ஜாம்பி ட்ரக்கு, இந்த கொக்கைன் இதெல்லாம் வீதிக்கு வீதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். Do you think it's more among college students and school students? Of course, yes. நாங்கள் நடந்த சம்பவங்கள் இப்போ வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கார். நாங்கள் ஒரு காலேஜுக்கு வந்து இதுக்குன்ட்டு நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக் போஸ்டர்லாம் கூட போட்டிருப்பேன். 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெரிலஸ் இந்த கஞ்சா விற்பாங்க பார்த்தீங்களா, இந்த கஞ்சா விற்கிறவங்கள வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு தனி டீம் அமைச்சாங்க. அதில் நான் ஆஸ் அ சோஷியல் ஒர்க்கராக நான் அதில் இருக்கிறேன். போய் அந்த பெரிலஸ் எல்லாம் பிடிக்கிறோம். பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லெவல் யாருன்னு நம்ம போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வீட்டுக்கு போகிறோம். அவன் நல்ல சொஃபஸ்டிகேட்டடாக உள்ளே வந்து அவன் ஸ்போர்ட்ஸ் பைக் அந்த டர்ட் பைக்கெல்லாம் 2-3 வச்சுக்கிட்டு அதுக்கான இதெல்லாம் ஒரு பீரோ ஃபுல்லாக வந்து வச்சுருக்கிறான். அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட வேலை என்னென்னா பல்காக வாங்கிட்டு வந்து இங்கே பேக்கெட் போட்டு அந்த பெட்லஸ் கொடுக்கு. போகணுன்னு இன்ஸ்பெக்டர் ஓகே பலாறு ஒரு அப்போ வைத்த அவன் என்ன சொல்கிறான், சார் இப்போ தானே சார் நான் வந்து ஸ்டேஷனுக்கு 20,000 ரூபா கொடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறான். ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சே நடக்குது. இன்றைக்கி என்னென்னா ட்ரக்ஸை வந்து கஞ்சாவை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 20 வருஷம் கழித்து வீதிக்கு வீதி கொக்கைன், இந்த ஜாம்பி ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து எல்எஸ்டி இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இப்போவே கிடைக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பெரிய பெரிய ரெஸ்டோபாஸில் பாத்ரூமில் வந்து இந்த கொக்கைன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் எடுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் இப்போ வந்து 100ல் 10 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா, அதாவது 100ல் 2 பேர் எடுக்கிறாங்கன்னா இன்னொரு 10 வருஷத்துல 20 பேர் எடுப்பாங்க. இன்னொரு 20 வருஷத்தில் 40 பேர் பக்கமாக எடுப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இது வந்து ஒரு கெத்து, நான் கஞ்சா அடிச்சிருக்கேன்னா கெத்து, இதுதான் ஒரு அல்டிமேட் ஹாப்பினஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி பரவிட்டு வருது. அதை தடுக்கணும் அப்படின்னா அரசாங்கம் தான் இதுக்கான ஸ்ட்ராங் மூவ்ஸ் எடுக்கும். What do you think about climate change? ரொம்ப அலார்மிங்கான ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இருக்கோமா? கிளைமேட் சேஞ்ச் பற்றி நான் இந்த யூஎனோட ஒரு வருஷம் காப்ன்ட்டு ஒரு ஈவெண்ட் சிஓபின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நான் தொடர்ந்து போயிட்டு இருக்கேன். அங்கே தொடர்ந்து போய் நம்மளோட இந்தியாவோட இதில் பேசுகிறேன். அந்த மாதிரி யூஎன் ஐநா சபைன்னு சொல்கிறாங்களே அதில் வந்து நாங்கள் பேசிட்டு வரோம். கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. ஏன் அப்படின்னா இதனால் பல பாதிப்புகள்.
எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் பாதிப்புகள் நம்ம பார்ப்போம். இதோட டைரக்ட் பாதிப்புகள் வேறு, இன்டைரக்டாக அதோட பாதிப்புகள் வேறு. நம்ம ஊர்லேயே கிளைமேட் சேஞ்சு மழை வந்து சில காலங்களில் வரணுன்ட்டு இருக்குது, அந்த இடத்துல மழை வர மாட்டேங்குது. சில நாட்களில் பார்த்தீங்கன்னா மாதங்களில் மழையே வரக்கூடாதுன்னு இருக்கிற இடத்துல மழை வந்து பயங்கரமாக வருது. ஒரு மாதம் பெய்கிற மழை வந்து ஒரே நாளில் வந்து பெய்யறது, இந்த மாதிரிலாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால வந்து நமக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி, நம்மளோட விவசாயம் வந்து பாதிப்படைஞ்சிட்டு இருக்குது. மக்கள் தொகை ஒரு சைடில் ஏறிக்கிட்டே போகுது, இன்னொரு சைடில் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த கிளைமேட் சேஞ்ச்னால். பின் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இது எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸில் போகிறதுக்கான இருக்குது. அப்போனா நமக்கு வந்து உணவு தட்டுப்பாடே வந்து வரக்கூடிய நிலைமைக்கு வரும். சில இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு வரும். அந்த மாதிரி பல பிரச்சனைகள். இந்த கிளைமேட் வந்து நமக்கு டெம்பரேச்சர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் 10 வருஷத்தில் 1 டிகிரி அது வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து கெலாமிட்டிஸ், நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம பேரழிவுகள் இன்னும் நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து திடீர்னு புயல் வரும், புயலே வராத இடத்துல புயல் வரும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக கிளைமேட் சேஞ்ச்னால் பார்க்க வேண்டியது. தமிழ்நாட்டில் இதை தடுக்கிறதுக்காக ஃபண்ட்ஸ் போய் வெளிநாட்டிலேருந்து வாங்குறாங்க. போய் ஐநா சபையில் இருக்கிற டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்டேருந்து பணத்தை வாங்குறாங்க. பணத்தை வாங்கிட்டு வந்து இங்கே நாங்கள் வந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றி, காலநிலை மாற்றத்தை பற்றி நாங்கள் வந்து விழிப்புணர்வு கொண்டு வரோம், அதனால் மாற்றங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பணத்தை முழுக்க ஏப்பம் விட்டுட்ருக்குறாங்க, சாப்பிட்டுட்ருக்குறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கிளைமேட் சேஞ்ச் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த மிஷனில் நான் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் பற்றி அவேர்னஸ், விழிப்புணர்வு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சில யங்ஸ்டர்ஸை எடுத்து அவங்களுக்கு மாதம் 80,000 ரூபா கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா? 80,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஏதாச்சும் ஒரு ஆடோ இல்லை ஏதாச்சும் ஒரு வந்து விழிப்புணர்வோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த பணம் எங்கே போகுது, யாருக்கு போகுது, இதுலேருந்து என்ன நமக்கு நன்மை கிடச்சிருக்கு அப்படின்னா சைபர். இந்த மஞ்சப்பைன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் போய் சுவிட்சர்லாண்டுக்கிட்ட, ஜெர்மனிக்கிட்ட நாங்கள் வந்து எங்கள் நாட்டில் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அதை திட்டத்தை அறிவித்து ஒரு 2 மிஷினை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதோடு அதை காலி பண்ணிடுறது. இது மாதிரி பல குளறுபாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஊரில் தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது, ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. நம்ம ஊரில் இருக்கிற ஒரு நதியை முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி 9 ஏரிகள் இருக்குது, லேக்ஸ், 9 லேக்ஸ் இருக்குது. அந்த 9 லேக்ஸையும் முடிச்சுட்டாங்க. அது எவ்வளோ ஒரு பாதிப்பு அப்படின்னா, நமக்கு வந்து நொய்யலாத்தில் அந்த நுர போய் அதை நம்ம குளித்து சோப் போடுறதுனால தான் நுர போச்சுன்றலாம் அதிமுக காரங்க சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்குங்களா? ஒரு அமைச்சர் சொன்னார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை கொண்டு வந்து போட்டுறது. நம்மளோட கழிவு நீர் பார்த்திங்களா, வீட்டிலேருந்து நம்மளோட டிச்சு தண்ணி இருக்கு இல்லைங்க, அதை கொண்டு போய் நேரடியாக ஆற்றுக்குள்ளே விடுறது, ஏரிகளில் விடுறது, லேக்ஸ்குள்ளே, ரிவர்ஸ்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டுருக்குறாங்க. இதுலேயே அவங்களுக்கு பணம். ஒரு சைடு வெளிநாடுலேருந்து பணம் வாங்குறாங்க, ஒரு சைடு வருஷம் இந்த நொய்யலை க்ளீன் பண்ணுறேன், இந்த லேக்கை க்ளீன் பண்ணுறேன், இந்த ஏரியை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டில் பட்ஜெட் போடுறாங்க. அதாவது 1 ரூபா 2 ரூபா இல்லை, அதெல்லாம் கோடிகளில். இப்போ நம்ம நொய்யலை இது பண்ணுறதுக்கு நேஷ்னல் லெவலில் பட்ஜெட் வாங்குறாங்க. இப்போது 1000 கோடி, 991 கோடி, 991 crores வந்து நொய்யலை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒதுக்கிக்காங்க. அந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியல. இப்போ இந்த தண்ணி இல்லாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தண்ணி இல்லாமல் போச்சுன்னா எல்லாம் நம்ம பாட்டிலில் தண்ணி வாங்குகிறோம். அது நம்ம அண்டர் கிரவுண்ட் தண்ணியை உறிஞ்சி பாட்டிலில் வைக்கிறாங்க, அதுலேயும் ஒரு பணம். இந்த மாதிரி பல்வேறு வகையில் இது வந்து பணம் கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த கிளைமேட் சேஞ்சாக இருக்கும், இந்த ஏரியா இதை பண்ணுறதா இருக்கும். எல்லாம் இதை வச்சு பணம் பண்ணுறதுக்காகவே பண்ணிக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இதோட விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு தான் அந்த கிளைமேட் சேஞ்ச் மிஷன் எல்லாம். அதெல்லாம் வந்து அதிலேருந்து காசு எப்படி உறிஞ்சலான்னு பார்க்குறாங்களோ தவிர்த்து ரியாலிட்டியில் எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஸோ எதனால் நீங்கள் அரசியலுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்க? பாலிட்டிக்ஸ் வந்து எனக்கு ரைட் ஃப்ரம் மை பர்த் ஏதோ ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொன்னேன். அந்த மாதிரி நான் இறந்ததுக்கப்புறம் 50 years வந்து என் பேர் கண்டிப்பாக நிலச்சி நிற்கணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு ஒரு மேசிவ் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா பாலிட்டிக்ஸ்னால தான் முடியும். பீயிங் எ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நீங்கள் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம், பட் ஆனால் ஒரு மேசிவ் சேஞ்ச் கொண்டு வரணும்.
ஒரு மாஸ்க்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வரணும்னா பாலிசி மேக்கராக இருக்கணும். பாலிசி மேக்கிங்கில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான். பாலிசி மேக்கிங்னா சட்டம் கொண்டு வர்றது, அதில் கொண்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு மாஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு நல்லது செய்ய முடியும். ஸோ அப்போ அதுக்கு ரைட் பாத் வந்து இன்ட்டு பாலிட்டிக்ஸ். ஸோ அதனால தான் ஐ காட் இன்ட்டு பாலிட்டிக்ஸ். ஓகே. ஸோ இப்போது இந்த சொசைட்டிக்கு என்ன தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் இஸ் இட் ஒன் திங் டு யூ திங்க் கேன் சேஞ்ச் த சொசைட்டி? Never ever one thing will change the society. It is a collective of things that will change the society. நல்ல பாலிசி மேக்கர்ஸ் வரும். மெயின் வந்து நம்ம இதில் என்ன சேஞ்ச் என்ன ரிஃபார்ம் கொண்டு வந்தாலும் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல செட் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ் வேணும். அந்த நல்ல செட் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ் வந்தால் மட்டும்தான் அந்த அசம்பிளியில் போய் சும்மா இவங்க கட்சியை பற்றி அவங்க கட்சியை பற்றி இவங்களும் பேசாமல் மக்கள் பிரச்சனையை பேசி ஒரு ப்ராப்பரான டிபேட் நடக்கணும். அந்த டிபேட் நடந்துச்சுன்னா தான் நம்ம சிஸ்டம் இஸ் அ வெரி குட் சிஸ்டம், பட் இட் இஸ் கரப்டட். அப்போ அந்த கரப்ஷன்லேருந்து இது வரணும் அப்படின்னா நல்லா படித்தவங்க வரணும், நல்ல கேள்வி கேட்க தெரிஞ்சவங்க வரணும். அப்போ அந்த கேள்வி கேட்க தான் மாற்றம் பிறக்கும். அப்போ நல்ல பாலிசி மேக்கர்ஸ் வந்தாங்க அப்படின்னா பாலிட்டிஷியனோட ஐ டோன்ட் வாண்ட் டு பிகம் அ பாலிட்டிஷியன், ஐ வாண்ட் டு பிகம் அ பாலிசி மேக்கர்னு சொல்லுவேன். நான் வந்து இந்த சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த நல்ல பாலிசி மேக்கர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம நல்ல சேஞ்ச் பார்க்கலாம். அதே மாதிரி விமன் வந்தாலும் ஒரு ஃபேமிலியை ப்ராப்பராக ரன் பண்ணி கொண்டு போகக்கூடிய விமன் வந்து பாலிட்டிக்ஸில் வந்தாலும் சேஞ்ச் கண்டிப்பாக நடக்கும். இதுதான் நான் ஐ எக்ஸ்பெக்ட், ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் இட். Before we go into the fun segment, if not a social activist or a politician, Ashok Srinidhina yaar? லீவிங் டஸ் லைனில் வராமல் இருந்ததுன்னா சோஷியல் ஆக்டிவிசம் அண்ட் பாலிட்டிக்ஸை நீங்கள் வந்து சைடில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான ஒரு ஹியூமன் பீயிங்? மேபி ஃபன் லவ்விங். ஐ வாண்ட் டு ட்ராவல் அ லாட். நான் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப விரும்பி செய்வேன். அது மாதிரி செஞ்சுக்கிட்டு ப்ராப்ளி ஒரு சின்ன பிஸ்னஸ் ஏதாச்சும் ரன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஆசைப்படுவேன். பீஸ்ஃபுல் லைஃப். ஓகே. ட்ராவல் அலாட் இது பண்ணணும்னு. மேபி நான் எப்போவுமே என் லீடர்கிட்ட சொல்கிறது, ஐ வாண்ட் டு சர்வ் ஃபார் 1 year. சாரி 1 term. 1 term is 5 years. அது பண்ணேன்னா நான் கண்டிப்பாக ஐ மேக் ஷுர் லாட் ஆஃப் யங்ஸ்டர் ஜாயின் பாலிட்டிக்ஸ். நிறைய இன்ஸ்பயர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த டென்ஷன் இந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு வேணாம், ஐ டேக்கன் டூ மச் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் வந்து இதை நிப்பாட்டிட்டு நான் ஸ்டார்ட் ட்ராவல் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும். ஓகே. ஸோ ஐ என்ஜாய் அதர் கல்ச்சர்ஸ், அதர் ஃபுட், அந்த மாதிரி இருக்கணும். ஓகே சொல்லிட்டு இப்போ கூட ஐ டுக் அ பிரேக். ஐ வென்ட் டு இட்டாலி, ஸ்டே தேர் ஃபார் 6 months, ட்ராவல் அரௌண்ட். அப்புறம் அப்படி வந்தேன் ஒரு 2 years பேக். ஸோ அது ப்ராப்ளி ஐ வில் டூ தட் ஆஃப்டர் 1 term. Lovely. So we are moving into the next fun segment. Okay. Truth poison. Are you ready for some? Yeah. But probably ஃபன்னோட சீரியஸ் ஆன்சர்ஸ் என்னோடது இருக்கலாம். Okay. But we would want some fun answers. We would expect nothing less. Okay. First question, on a rapid you have to answer. Would you date a woman half your age or a woman older than you? You can only choose one. Probably older than me. ரீசன் என்னென்னா, நான் பர்சனலி திங்க் நான் என் வயசோட நான் மெச்சூர்டாக என் சோல் திங்க் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐ பர்சனலி திங்க் எனக்கு ஒரு 50 வயசு ஆயிடுச்சுன்னு என் சோல் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது ப்ராப்ளி அந்த மாதிரி. Okay. If you had the option to erase something from your past, what would you erase? No, I've lived my life. நான் எதையும் erase பண்ண நினைக்கல. Even if it is a bad thing, I've learned lessons, I've changed myself. So I'm happy this way. பட் ஒரு ரிக்ரெட்டாவது ஒரு மனுஷனுக்கு இருக்குமே, இதனால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுன்னா இதை மட்டும் நான் மாற்றிட வேண்டாம் அப்படின்னு. பாலிட்டிக்ஸ்க்கே வராமல் ஜாலியாக ஐ வாஸ் இன் UK. I was working with British Aerospace அங்கே. So I was very well paid. Probably அங்கே வந்து I was very happy. 4 நாள் தான் வேலை, 4.5 days. Even Friday almost my work ends at 11:30 in the morning. So 2.5 days for yourself. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெரி வெல் பெய்ட். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் நான் குவிட் பண்ணும்போது ஏன் குவிட் பண்ணேன், நல்ல ஜாப் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பட் ப்ராப்ளி அப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சம்டைம்ஸ் குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பேன். ஓகே.
legalizing LGBTQ marriage, yay or nay? அது யூஸ்வலாக அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பேன் இந்த கொஸ்டின். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக ரெண்டாக டிவைட் ஆகிருக்கிறாங்க. நான் இட் இஸ் அகெயின்ஸ்ட் நேச்சர் இந்த சம்டைம்ஸ் ஐ ஃபீல். So you say nay. Okay. ஆக்டிவிசமில் பப்ளிசிட்டி முக்கியமா இல்லை ரிசல்ட் முக்கியமா? ரிசல்ட். ஒரு நாள் சிஎம் ஆனால் நீங்கள் எடுக்கிற ஃபர்ஸ்ட் டெசிஷன் என்னவா இருக்கும்? நான் இப்போ ஒரு 5 இயர்ஸாக வந்து இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் கொண்டு வரணுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். Do you have any message to our viewers? ஃபன் ஆர் சீரியஸ்? Both. Anything you do. சீரியஸாக தான் அந்த உமனுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஒன் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த சொசைட்டி. நிறைய வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இப்போ நம்ம கோயம்புத்தூர் வந்து டெவலப்டு சிட்டின்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணப்படுற மக்கள் நிறையா இருக்காங்க. ஸோ சொசைட்டிங்கிறது டெவலப்மெண்ட் ஃபார் எவ்ரிபடின்ட்டு இருக்கும், நாட் ஃபார் ஜஸ்ட் ஒன் பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்ப்பேன். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். தட்ஸ் இட் ஃபார் நவ். ஓகே. அப்புறம் அந்த ட்ரக்ஸை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து நிறையா ரீஹாப்ஸ் இருக்குது, அதில் கொண்டு போய் விடுங்க. யங்ஸ்டர்ஸை வந்து நிறையா டேலண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க இந்த ஃபீல்டு. பாலிட்டிக்ஸுங்கிற ஃபீல்டு இல்லாமல் நிறையா ஃபீல்டில் வந்து யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள என்ன புஷ் உங்களால் பண்ண முடியுமோ அந்த புஷ் வந்து கொடுங்க. அது வந்து இட் இஸ் அ மஸ்ட் ஃபார் த சொசைட்டி. Thank you so much, Ashok. It was so nice conversing with you. தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் வந்து ஓப்பனாக சொன்னீங்க. Some things what you said is definitely the need of the hour. Thank you so much for coming. தேங்க்யூங்க. தேங்க்ஸ் அலாட். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்கள் செட்டுக்கு ஃபார் எவ்ரி ஒன் ரொம்ப பெரிய தேங்க்யூ. மோஸ்ட் வெல்கம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்ஃபில்டான கான்வர்சேஷனோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். யூஆர் வாட்சிங் தி ஸ்டார் நெக்ஸ்ட் டோர் வித் ராஜி, பவர்ட் பை விவிட் டிஜிட்டல் மீடியா. அண்ட் திஸ் இஸ் மீ ராஜி சைனிங் ஆஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.